ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம மூவி சீரீஸ்ல இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஃபேண்டசி டிராமா ஒன்று தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சொர்க்கம் நரகம் கான்செப்ட் வச்சு ஒரு குட்டி மூவி ஒன்று பார்க்க போறோம். இந்த மூவி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எண்டிங் வரைய மிஸ் பண்ணாம பாருங்க. டைரக்டா மூவிக்குள்ள போயிடலாம். எடுத்ததுமே நம்ம ஹீரோவோட சேர்த்து இன்னும் 2 பேரு. இவங்க 3 பேருமே டீமன் வம்சமா. இவங்க எல்லாரும் சொர்க்கத்தோட பிடியில மாட்டிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு அவளே அசிஸ்டண்டா தான் இருக்கா. அவ ஆளுங்களோட கூட்டு வந்துட்டு டீமன்ஸை நம்ம கடத்திட்டு போனோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், தூக்குங்கன்னு சொல்லிட்டு உங்க கோர்லாம் எடுங்கடா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ பேர் யுவான். அவ வீசுற சாட்டை அப்படியே புடிச்சிட்டு அதை இழுக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்றான் பாருன்னு. அப்ப யுவான்குள்ள இன்னொரு ஏதோ ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் உங்க உடம்புல இருக்கிற லாக் இன்னும் ரிலீஸ் ஆகல, அது வரையே நீங்க எதுவும் தப்பா பண்ணிடாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணுது. போனா போதுன்னு யுவான் விட்டுடுறான். அந்த இடத்துல பறக்கிற ஒரு டீமன் பறவை வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு டீமன் பிரிவோட தலைவி ஷாஷா, அதாவது நம்ம ஹீரோயின், அவகிட்ட போயிட்டு டீமன் ஆளுங்க கொஞ்சம் பேரு மாட்டிக்கிட்டாங்க, போய் காப்பாத்துங்கன்னு சொல்ல, டீமன் ஆளுங்களை பிடிக்கிற வரைய அவங்களுக்கு திமிர் வந்துருச்சா, இப்போ என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா பறந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அங்க இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்திருக்கால, யாரு டீமன் பவர் கூட இருக்க யார் வந்தா என்ன, நம்மள மீறி என்ன பண்ணிட முடியும், வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாஷா வந்து இறங்குறா. ஓவரா பேசுறாளே அப்படின்னு பார்த்தா அவள பார்த்ததுமே யுவானுக்கு, யார் இந்த பொண்ணு, டீமன் ராணியா, என்ன காப்பாத்த வந்திருக்காளா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. கரெக்டா அப்போ நம்ம ஷாஷா பேச ஆரம்பிக்கிறா. என்னம்மா, என் டீமன் ஆளுங்களே புடிச்சு போடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, சரி ஏதோ சொர்க்கத்து ராஜா வந்திருந்தா கூட பரவாயில்ல, நீ யாரு எடுபுடி அப்படின்னு நக்கலா கேட்க, எது நான் எடுபுடியா, என் பவரை சமாளிக்கிற திறமை உனக்கு இருக்கான்னு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே ஷாஷா கடுப்பாயிட்டு ஓங்கி அவளை ஒரு அரை விட்டுட்டு, பவுடர் கொஞ்சம் கம்மியா அடிடி, லேசா அடிச்சாலே கை ஃபுல்லா பவுடரா ஓட்டுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் அங்க இருக்கிற எல்லா சொர்க்கத்து ஆளுங்களையும் கேப்சர் பண்ணிடுறா. அடுத்து நேரா திரும்பி பார்த்து அங்க இருக்கிற மத்த 2 அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட இன்னும் வேற யாரெல்லாம் மாட்டிருக்காங்களான்னு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்ல ஆளுங்க கிளம்பிடுறாங்க. இப்போ யுவான் மட்டும் தான் நிக்கிறான் அந்த இடத்துல. ஷாஷா அவனையே பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல வரா. யுவானுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருந்துட்டு இருக்கு. மனசுக்குள்ள ஷாஷா, யார் அந்த பையன் இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா, நான் உனக்கு கேட்கவா, நீ என் கூட என் வீட்டுக்கு வந்து என் ஸ்டூடெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. யுவானை பார்த்து உள்ள இருக்கிற அந்த சக்தி, வேணான்னு சொல்லுங்க தலைவரை, வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நல்லா யுவான் பல்ல காட்டிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். இங்க இன்னொரு பக்கம் சொர்க்கத்தோட தலைவனை காட்டுறாங்க. இவனோட பேரு சென். சென் உள்ள தவம் பண்ணிட்டு இருக்கும் போது, சீக்கிரம் வெளியே வாங்க, அரக்க தலைவி ஷாஷாவை கொன்னு போடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா யுவானுக்கு ஏதோ ஒரு பொண்ணு அவன் முன்னாடி வந்து, எல்லா பூவும் பூத்து குலுங்குற அந்த நாள் வரும்போது எனக்காக இந்த உலகத்தை நீ பாதுகாப்பியா அப்படின்னு கேட்டுட்டு யாரோ இறந்து போயிருப்பாங்க போல. ஷியு தேவதை அப்படின்னு ஒருத்தி. அந்த ஷியுவோட ஞாபகம் வருது. டக்குன்னு இந்த சென்னு கண்ணு முழிச்சிடுறான். அவங்க அட்டகாசம் அதிகமா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யுவான் இருக்கான்ல, அவனுக்கு தூக்கத்துல திடீர்னு ஏதோ இங்க வந்து கீழே விழற மாதிரி இருக்கு. எந்திரிக்கிறான். அவனோட பவர் கேட்டுட்டு இருக்கு. என்னாச்சு தலைவரே அப்படின்னு. இல்ல, 1000 வருஷத்துக்கும் முன்னாடி அப்ப வந்து ஒரு பெரிய நெருப்பு இருந்த எல்லா ஈவில் பவரையும் அழிச்சிருச்சு. ஆனா என்ன மட்டும் அவ எதுக்காக காப்பாத்தணும் அப்படின்னு கேட்க, அது நடந்த 1000 வருஷம் ஆயிடுச்சு, அதுவா நமக்கு தேவை, உங்க உடம்புல இருக்கிற லாக்கை எப்படி ரிலீஸ் பண்றது, அத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. கரெக்டா அதை தேட்டிட்டு நம்ம யுவான் எந்திரிச்சிடுறான். இன்னொரு பக்கம் புடிச்சிட்டு போனால ஷாஷா அந்த அசிஸ்டன்டோட இன்னும் 2 அல்லக்கைங்களையும் அவங்க 4 பேரையும் கூட்டு வர வச்சுட்டு, ஆமா நீங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க தான், உங்க தலைவர் இருக்காரே அதான் சென்னு, அவர் எங்க போனாரு, ரொம்ப ஜென்டிலான ஆளு, ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு ஷாஷா கேட்க, ஏய் யார பார்த்து என்ன பேச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எகத்தாளமா பேச ஆரம்பிக்கிறா. ஷாஷா மறுபடியும் ஒரு அடியை விட்டுடுறா. இங்க பாரு, இன்னொரு வார்த்தை ஏய் வா போன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த, கண்டிப்பா உன்னெல்லாம் சும்மாவே விட முடியாது, உன் மூஞ்சே கோணலா திரும்பிக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அவளை அறையலாம் அப்படின்னு மறுபடியும் ஷாஷா பக்கத்துல போயிட்டு இருக்க. அங்க ஒருத்தன் கண்ணுக்கெல்லாம் மாஸ்க் போட்டு வந்து இறங்குறான். வர யாரும் இல்ல, அந்த சொர்க்கத்தோட தலைவன் சென்னு இருக்கான்ல அவன் தான். இவங்க 4 பேரையும் இங்க இருந்து போக விட்டுருங்கன்னு சொல்ல ஷாஷா பக்கத்துல போறா. குரலும் நல்லா இருக்கு, ஆளும் பார்க்க வாட்ட சாட்டமா சூப்பரா இருக்க, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல, முகத்தை மட்டும் சரியா பார்க்க முடியல, மாஸ்க கழட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கா. போனதுமே அவள் ஏதோ ஒரு பவர் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. ஷாஷா கீழே விழுந்து, ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி மோசமான ட்ரிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, இல்ல நான் ஒண்ணும் பண்ணல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு சொல்லிட்டு சென்னு ஷாஷாவை தூக்கி விட்டுட்டு இருக்கான். தூக்குறதுக்கு அவன் பக்கத்துல வரும்போது அதுல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஷாஷா வேகமா அவன் மாஸ்க ரிமூவ் பண்ணிடுறா. எப்படி ஒரு ட்ரிக்ஸ நான் யூஸ் பண்ண பார்த்தல, ஆனா இருக்கிறதுலே நான் பார்த்த வரைய இருக்கிறதுலே ஹேண்ட்ஸமான சொர்க்கத்தால நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேற அவன் குறு குறுன்னு பாக்குறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா.
ஆனா அதே நேரம் சென்னு பாத்துட்டு மறுபடியும் அந்த டயலாக், எல்லா பூக்களும் பூத்து குலுங்குற மாதிரி பூமி நல்லானதுக்கு அப்புறமா பூமியை எனக்காக பாதுகாப்பியான்னு கேட்டால ஷீயுன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இவளா? அவ அரக்கு தேவதை ஆயிட்டாளா? எப்படி அதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா பாத்துட்டு இருக்கும் போதே இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவனாவே சொல்லிட்டு டக்குன்னு வேகமா ஒரு மேஜிக்க போட்டு அங்க இருக்கிற மத்த சொர்க்கத்து ஆளுங்களையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். என்ன ஆச்சு தலைவி அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து கேக்குறா. கோழ மாதிரி எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம யுவானுக்கும் அடிபட்டுச்சுல, டாக்டர் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஷாஷா கிட்ட போறாரு. இந்த பையன் இருக்கான்ல அப்படின்னு ஆரம்பிக்க ஷாஷா சொல்றா, எங்காவது டீமன் உலகத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான், ரொம்ப அடிபட்டு இருக்கும், வீக் ஆயிட்டான். அதானு கேட்க, அதாங்க இல்ல, அவன் டீமனே கிடையாது. டீமனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோர் பவர் இருக்கும், சொர்க்கத்து ஆளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கோர் பவர் இருக்கும். இந்த ரெண்டுமே இவனுக்கு சுத்தமா இல்லன்னு சொல்ல, கோரே இல்லையா, நான் போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஷாஷா செக் பண்றா. கோரே இல்ல. கோர் வச்சுக்கிற அளவுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இல்ல. இவன் டீமனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவன் யாருதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஆளுங்க உங்களை கூப்பிடுறாங்கன்னு தகவல் வருது. ஷாஷா அங்க இருந்து கிளம்புறா. டக்குனு யுவான் ஏஞ்சி உட்காந்துடுறான். அவனுக்குள்ள இருக்க அந்த பவர் இருக்குல்ல, தலைவரே நீங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்கன்னு கேட்க, இவ என்ன வச்சு என்ன பண்ண போறாங்கிறது தான் எனக்கு இருக்க முதல் டவுட்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா அங்க போய் உட்கார்ந்ததும் மத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல அரக்க உலகத்துல, அவங்க எல்லாமே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. சொர்க்கத்து ஆளுங்க எவ்வளவு தைரியம் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம ஆளுங்களை கூட்டு போவாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஆளுங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கூட்டிட்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா, குழந்தைங்கள பவரே இல்லாத வீக்கான ஆளுங்களை புடிச்சு தீருது, கேவலமான வேலை, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரம் சொர்க்கத்திலயும் நம்ம சென்னு இருக்கானே அவனை கூப்பிட்டு இந்த அரக்க உலகத்தை யாரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. யாமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த இடத்துல முக்கியமான பெண்களோட தலைவி போல. அதே மாதிரி பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவங்களெல்லாம் பார்த்து சென்னு சொல்றான், இந்த யாமியோட அசிஸ்டன்ட் இருக்கால இந்த பொண்ணு, இவதான் போய் தேவையே இல்லாம அந்த அரக்க உலகத்து ஆளுங்களை புடிச்சிருக்கா. அதனால அரக்க உலக தலைவி அட்டாக் பண்ணிருக்கா. மத்தபடி எக்ஸ்ட்ராவா வேற யாரையும் பிடிக்கல. நான் கூட்டு வரும்போது என்ன பெருசா தடுக்கவும் இல்ல. அந்த பொண்ணு பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க பெரியவர் பாக்குறாரு. என்னப்பா அது, நீயே இப்படி பேசலாமா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அவங்க எல்லாம் வந்து அரக்க உலகத்தை சேர்ந்தவங்க, அவங்கள அழிக்கிறது தான் நம்மளோட ஒரே டார்கெட். யாமியோட அசிஸ்டன்ட் தப்பே பண்ணாட்டி கூட என்ன, கண்டிப்பா நம்ம அவங்கள அழிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாமியோட அசிஸ்டன்ட பார்த்து, சூப்பர் வேலை பாத்திருக்கமா, நீ அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க, நம்ம இருக்கிற ஏரியால இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தை அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க ரெண்டு பக்கமும் மாறி மாறி சொர்க்கத்திலயும் நரகத்திலயும் இவங்களை அழிக்கணும் அவங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு டாக்கு போயிட்டே இருக்கு. ஷாஷா பாக்குறா, இங்க இருக்கிற பிரச்சனையை தீக்கணும், அவ்வளவுதானே, எப்படி பிரச்சனையை தீக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப பாருங்க ஒரு லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொர்க்கத்துக்கு அவ சைட்ல இருந்து ஒரு லெட்டர் போகுது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, சென்னு ரொம்ப ஹேண்ட்ஸமா ரொம்ப ஜென்டில்மேனா இருக்காரு, அவரு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப நான் மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ரெண்டு இனத்துக்கும் நடுவுல ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திட்டேன்னா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க பாருங்க. கல்யாணம் நடந்துருச்சுன்னா பிரச்சனையும் போயிடும்னு சொல்லிட்டு ஷாஷா எழுதியிருக்கா. அங்க இருக்கிற அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அந்த லெட்டரை கூட தூக்கி போட்டுடுறாரு பெரியவரு. ஷாஷா பாத்துட்டு, எதுக்குங்க நீங்க அவங்களுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க, எல்லாம் ஒரு வித காரணமாதான். நான் டீமன் உலகத்தை சேர்ந்தவ, அவங்கள மாதிரி இல்ல எக்கச்சக்க ரூல்ஸோட வாழ்றதுக்கு. எனக்குன்னு ரூல்ஸே கிடையாது. உங்க கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணி எனக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் புதுசா இருக்கான், அவனை மறந்துட்டேன் பாருன்னு சொல்லிட்டு நேரா அங்க அந்த யுவானை பாக்குறதுக்கு போயிடுறா. அங்க எல்லாரும் என்னங்க இது, சொர்க்கத்தால நரகத்தாலுங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யுவான போயிட்டு அவன் மூக்க தொட்டு பார்த்துட்டே ஷாஷா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, இவன் வந்து அரக்க உலகத்தை சேர்ந்தவனும் இல்ல சொர்க்கத்தை சேர்ந்தவனும் இல்ல, உடம்புல கோரே இல்லாததை பார்க்கும்போது இவன் ஒரு கண்டிப்பா மனுஷ உலகத்தை சேர்ந்த பையன்மா. மனுஷ உலகத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் தவம் பண்ணி கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இவன் நரகத்துக்கு வந்திருக்கான், அதுக்கு என்ன காரணமா இருக்கும், எதுக்காக அரக உலகத்தை இவன் சூஸ் பண்ணிருக்கணும்னு கேட்க, தெரியலையே, ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கா. ஷாஷா யுவானை பாத்துட்டு, போதும்டா நீ நடிச்சது போதும், எந்திரின்னு சொல்ல யுவான் வேகமா ஏஞ்சிடுறான். நீங்க நெத்தியில வேகமா ஒரு தட்டு தட்டினீங்களா, அதுல என் கோமா தெளிஞ்சு அதுலதான் ஏஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா, பரவாயில்லையே வாய் உனக்கு ரொம்ப ஓவரா இருக்கு, நான் யாருன்னு சொல்லுன்னு கேட்க, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அரக்க உலகத்தோட ராணி ஷாஷான்னு சொல்ல, அதுக்கும் மேல உன்னோட மாஸ்டர்னு நான் சொல்லியிருக்கேன். நீ வந்து என்ன பண்ற, இந்த ஃபீனிக்ஸ் வித்தைய எப்படி கத்துக்கிறதுன்னு கத்துட்டு உடம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணு, உன் உடம்பு வீக்கா இருக்கிறதுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்னு சொல்ல, ஃபீனிக்ஸ் உலகத்தோட வித்தையா, இது பரம்பரை பரம்பரையா அவங்களுக்குள்ள மட்டும் தானே போயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு யுவான் பாக்குறான். ரொம்ப ரேரான வித்தையாச்சேன்னு. ஷாஷா பாக்குறா, இந்த உலகத்திலேயே மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஃபீனிக்ஸ் நான் மட்டும்தான், நான் பரம்பரைக்கே எங்க போறது, இதை நீயாவது யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல,
ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு ஷாஷாவே அவன் பாத்துட்டு இருக்கான். பயங்கரமா ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, எனக்கு எதுக்காக நீ இதை கொடுத்தன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு யுவான் கேட்க, ஏன் நான் தெரியணுமா? ஏன்னா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கல்ல, அதனால தான் அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. ஓ, நான் ஹேண்ட்ஸமா இருக்கதால உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு இவன் பல்ல காட்டிட்டு இருக்கும் போதே, நீங்க அந்த சென்னுக்கு ப்ரொபோசல் அமிச்சீங்கல்ல, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஷாஷா பாக்குறா. டக்குன்னு அந்த ப்ரொபோசலை வாங்கிட்டு மீசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி, சும்மா ப்ரொபோசல்லாம் விரும்பிலாம் நான் ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாம அந்த சொர்க்கத்துல நிறைய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. உன் உடம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா அங்க இருக்கிற ஆத்ம பழம்னு ஒண்ணு இருக்கு, அது தேவைப்படும். அந்த பழத்தை சாப்பிட்டாதான் நீ ஸ்ட்ராங் ஆக முடியும். அதுக்காக தான் சொல்ல, ஓ இந்த ப்ரொபோசலே எனக்காக தானா அப்படின்னு யுவான் கேக்குறான். பார்த்தல எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒரு பிளான் போட்டிருக்கேன்னு. என் ஸ்டூடெண்ட்டுக்காகவும் அது மட்டும் இல்லாம டீமன் தலைவியாகவும் இதெல்லாம் செய்ய வேண்டியது நான் தான். உன்னை முழுக்க முழுக்க பாத்துக்க வேண்டிய கடமை என்கிட்ட இருக்குன்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. ஆளுங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்ல ஷாஷா அங்க இருந்து கிளம்புறா. யுவான் இவளே நல்லா பல்ல காட்டிட்டு பாத்துட்டு இருக்கான். ஷாஷா கிட்ட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சரி பாத்துக்கலாம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஷாஷா கையில நிறைய ஃபிளவர்ஸ் எடுத்துட்டு இருக்கா. நேரா சொர்க்க உலகத்தோட பேரியரை கிராஸ் பண்ணி உள்ள போயிடுறா. அதே நேரம் இன்னொரு பக்கம் யுவான் இருக்கான்ல, அவ கொடுத்த அந்த புக் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த சக்தியை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, சூப்பரா தான் இருக்கு. கண்டிப்பா எனக்கு இதை கொடுத்த மாஸ்டருக்கு ஷாஷாக்கு போய் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஷாஷாவை ஃபாலோ பண்ணிட்டு. ஷாஷா சொர்க்கத்துக்கு போக இவனும் ஃபாலோ பண்ணிட்டு அங்கதான் போயிருக்கான். சென்ன ஆனா பாத்துட்டு ஷாஷாவ, நீ எப்படி உள்ள வந்தேன்னு கேட்க, இதுக்குள்ள வரதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லப்பா, அவ்வளவு பவர் கூட இல்லையா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, இந்த பூவெல்லாம் உன்னோட வச்சு பார்க்கும்போது இந்த பூ தான் இன்னும் அழகா தெரியுது தெரியுமா, உன்னோட அழகு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல சென்னு லைட்டா வைக்கப்பட்டுட்டு இருக்கான். இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம யுவானுக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. எனக்காகன்னு சொல்லிட்டு இங்க வந்து நல்லா அந்த பையன்ட்ட பல்ல காட்டி காட்டி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்காகன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து ஷாஷா மேட்ருக்கு வந்துடுறா சென்னு கிட்ட. அம்மா உங்ககிட்ட ஆத்ம பழம்னு ஒண்ணு இருக்காமா, அது என் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும், அவன் உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ எனக்காக தான் ஷாஷா பேசுறாளான்னு யுவானுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சென்னு சொல்றான். ஓ ஸ்டூடெண்ட் எல்லாம் நான் உயிரோட விட்டேன்ல, அதுக்கு பதிலா நீ எனக்கு ஏதாவது திரும்ப பண்ணணும்ல, ஒரு பழத்தை கொடுக்கறதுல என்ன ஆக போகுது, ஒண்ணு பழத்தை கொடு இல்ல என்ன கல்யாணம் பண்ணுன்னு ஷாஷா சொல்றா. உன்னை இவன் பயந்தே போயிடுறான். இல்ல இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஷாஷா வந்து பேசுறத யாமியும் அசிஸ்டன்ட்டும் பாத்துட்டு இருக்காங்க. இத முகத்தை பார்க்கும்போது அப்படின்னு யாமிக்கும் ஷியு தேவதையோட முகம் தான் ஞாபகம் வருது. அதெல்லாம் இருக்காது, இவளை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு அந்த யாமி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாஷா அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கா. சென்னு என்னாலலாம் கூட வர முடியாதுன்னு சொல்ல, இந்த இடமே இருட்டா இருக்கே, எனக்கு இருட்டுனா பயம்பா அப்படின்னு ஷாஷா சொல்றா. டக்குன்னு நம்ம யுவான் கைய சுட்டுறதுல அந்த இடத்துல இருக்கிற எல்லா லைட்டும் ஆன் ஆயிட்டு இடமே வெளிச்சமா இருக்கு, பளிச்சுன்னு பகல் மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, இப்ப நான் கிளம்புறேன்னு ஷாஷா பல்ல காட்டிட்டே கிளம்ப, அவன் கூட ஒண்ணு அவ்வளவு தூரம் எல்லாம் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு யுவான் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கான். இங்க அந்த யாமி ஒரு பிளான போட்டு அவ வேலைக்கார பொண்ணுகிட்ட ஒரு பெரிய பவரை கொடுத்து, இந்த பவரை போட்டா எந்த விதமான அரக்க சக்தியா இருந்தாலும் பயங்கரமா அடிபடும், நீ என்ன பண்ற, சீக்கிரமா போயிட்டு அந்த அரக்க தலைவிய கொன்னுட்டு வர அப்படின்னு அந்த பவரை கொடுக்க அந்த பொண்ணு வாங்கிட்டு போறா. ஷாஷா பின்னாடியே அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. அந்த பவரை அவ யூஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த வேலைக்கார பொண்ணுக்கு தான் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுது. ஆனா ஷாஷா கூலா தான் போயிட்டு இருக்கா. பார்த்தா என்னன்னு பார்த்தா நம்ம யுவான் தான் அவளை காப்பாத்திருக்கான். யுவானோட பவர் சொல்லுது, உங்க இன்னும் லாக் கிளியர் ஆகலங்கிறதால நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடும் சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யுவான் அங்க இருந்து போறான். அங்க பார்த்தா அவன் பின்னாடியே நம்ம ஷாஷா போயிட்டு இருக்கா. அவ பின்னாடியே ஒரு டிராகன் பவர் போயிட்டு இருக்கு. டிராகன் கடவுளோட ஒரு துளி ஆத்ம சக்திய உன் பின்னாடி நான் அமைச்சிருக்கேன், எனக்கு இந்த புக்கை நீ கொடுத்தல, அதுக்கு பதிலா நான் உனக்கு இதை கொடுத்திருக்கேன், இது உன்னை காப்பாத்தும் அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த வேலைக்கார பொண்ணு யாமி கிட்ட போயிட்டு, அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு, அந்த பொண்ணை என்னால ஒன்னும் பண்ண முடியல அந்த பவரை வச்சு அப்படின்னு சொல்ல, யாமி பாக்குறா. அடுத்து ஒரு தட்டான் பூச்சிக்கு ஒரு குட்டியா மெசேஜ் எழுதி அனுப்பி விடுறா. அந்த தட்டான் பூச்சி ஒரு பெரிய ஆளு ஒருத்தரை பாக்குது. இந்த ஆளுக்கு யாமி மேல ரொம்ப நாளா கண்ணு இருக்கு போல. இந்த ஆளு கிட்ட யாமி ஒரு ஐடியாவை சொல்ல, யாமி அடையறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆளு மாறு வேஷம் எல்லாம் போடுவானா, மாறு குரல் எல்லாம் பேசுவானா. அந்த மாதிரி ஷாஷாக்கு சென்னோட குரல்ல, சொர்க்கத்து ராஜாவோட குரல்ல ஒரு மெசேஜ் ஒன்னு அனுப்புறான். இந்த மாதிரி நாளைக்கு 9 மணிக்கு இந்த போடியம்க்கு வந்துரு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துக்கு ஷாஷா வரதுக்கு முன்னாடியே இந்த யாமி அப்புறம் அந்த ஆள் சொல்லி விட்டான்ல, 2 பேரும் ஒன்னா போயிடுறாங்க. மந்திர பவரை நான் வச்சு ஒரு பெரிய டிராப் கிரியேட் பண்றேன்னு யாமி சொல்ல, இல்லம்மா உனக்கு ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது, ஏதாவது ஸ்கிராச் ஆயிர போகுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெரிய டிராப் ஒன்ன போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வீட்டுல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கான் யுவான். அந்த இடத்துக்கு ஷாஷா வரா. ஷாஷாவை பார்த்துட்டு, எப்பவும் போல இன்னைக்கும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, பரவாயில்லையே வாய் வாழைப்பழம் மாதிரி இனிக்குதுன்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றா.
வாழைப்பழம் மாதிரி இனிக்குதா, எப்போ எனக்கு முத்தம் கொடுத்து பாத்தியா அப்படின்னு நக்கலா அவன் கேள்வி கேட்க, பரவாயில்லையே மாஸ்டர் கிட்டே அப்படி நக்கல் பண்ற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துருச்சா, ஒழுங்கா உட்காந்து மெடிடேட் பண்ற வழிய பாரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஷாஷா அங்க இருந்து போறா. யுவான் அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். ஷாஷா கிளம்புறவ நேரா அந்த போடியம்க்கு போயிடுறா. பார்த்தா அங்க ஆல்ரெடி டிராப் செட் ஆயிருக்கு. இந்த டிராப்ப வச்சா என்ன பிடிக்க முடியும்னு கூப்பிட்டீங்கன்னு ஷாஷா திரும்பி பார்த்தா அந்த யாமியும் அந்த ஆளும் கூட நின்னுட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பவரை ஹெவியா கொடுக்க ஆரம்பிக்க, ஆனா அப்பயும் ஷாஷா அதை ஈஸியா உடைச்சிடுறா. ஆனா அதுக்கு மேல யாமி இது பத்தாது, இன்னும் பவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பெரிய ஆள் சொல்றான், ஆனா நம்மளோட பவர் பத்தாது, நம்ம அவளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், இன்னும் ஹெவியான பவர் ஏதாவது வேணும்னு சொல்ல, ஹெவி பவரா, அப்போ ஆத்ம சக்தி வேலைக்கு ஆகும்லன்னு சொல்லிட்டு யாமி அந்த ஆளையே அந்த டிராப்புக்குள்ள தள்ளி விட்டுடுறா. சோ அந்த ஆளோட ஒட்டுமொத்த ஒரு சக்தியுமே அங்க பவரா மாறிட்டு ஷாஷாவை அப்படி ரொம்ப இருக்க ஆரம்பிக்குது. ஷாஷா அவளால முடிஞ்ச வரைய எவ்வளவோ ட்ரை பண்ணி பாத்துட்டு இருக்கா. பார்த்தா யுவான் தவம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஷாஷா வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்க, யுவான் வாயிலிருந்து கூட ரத்தமா வந்துட்டு இருக்கு. அவளுக்கு ஏதோ ஆபத்து, நான் போய் இவளை பாக்கணும்னு சொல்ல, இப்ப போகாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணா உங்க லாக்கு கிளியர் ஆயிரும், அது வரைய வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பவர் சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஷாஷாக்கு ஆபத்து, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு யுவான் அந்த பவரை பாதியிலே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஷாஷா இருக்கால, ரொம்பவே அப்படியே தாங்க முடியாம மயங்கியே விழுந்துடுறா. அவ மயங்குன அந்த உடம்புல அவளோட ஃபுல் பவர் கோர் இருக்குல்ல, அத நேரா இந்த யாமி கையில எடுத்துக்கிறா. எவ்வளவு பவர்ஃபுல் கோரு, இது இனிமே என்னோடதுதான், நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பிடுறா. அங்க இருந்து அவ கிளம்பிட்டு ஷாஷாவோட பாடிய அழிக்கிறதுக்கு வரா. ஆனா கரெக்டா அப்பன்னு பார்த்து சென்னங்க வந்துடுறான். ஷாஷாவை வேகமா தாங்கி பிடிச்சு மடியில போட்டுட்டு, என்ன பண்ற, நான் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஷாஷா அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்போ ஷாஷாவோட பாடியும் அந்த இடத்துல இல்ல, கோர் பவரும் அந்த இடத்துல இல்ல. ஆனா யுவான் ரொம்ப லேட்டா அந்த இடத்துக்கு வரான். எங்க போனா ஷாஷா ஷாஷான்னு கத்திட்டு என்ன ஆனானே தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் பாதியிலே வந்ததால ரொம்ப அவனோட பவர் வேற பேக் ஃபயர் ஆகுது. வாயிலிருந்து ரத்தமா துப்பிட்டு மயங்கி அந்த இடத்துலயே விழுந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷாஷாவோட பாடியை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, இப்ப அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவ கோரணி எடுத்துட்டதால அவ வாழ்க்கையே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. நான் சொல்றது கேளு, அவளோட பழைய ஐடென்டிட்டியை பத்தி அவகிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு சென்னு யாமி கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு, அதுக்கும் மேல நீ ஏதாவது பண்ண நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷாஷா ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கா. சென் லேசா அவ முகத்தை தொட்டு பாத்துட்டு இருக்கான். அம்மா நீங்க யாரு, நான் யாருன்னு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. சென்னு பாக்குறான். என்ன தெரியல, உன் பேரு ஷாஷா, என்னோட பேரு சென், நான் தான் உன் மாஸ்டர்னு சொல்ல, நீங்க என் மாஸ்டரா அப்படின்னு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாளா அவங்க க்ளோஸ் ஆயிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் யாமி கிட்ட அவ அசிஸ்டன்ட் வந்து, ஷாஷாவை நீங்க அன்னைக்கே கொண்டிருக்கணும், எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அந்த 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, அவளோட கோரே என்கிட்ட இருக்கு, நான் அதை அழிச்சா எப்ப வேணா அவ இறந்து போயிருவா, அவகிட்ட இப்ப உயிர் இருக்கிறதும் ஒண்ணு இல்லாததும் ஒண்ணு, எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப வீக் ஆயிடுச்சு, என் பவர் அவகிட்ட சண்டை போட்டது, நான் மெடிடேஷன் பண்ணிட்டு அப்புறம் வந்து பாத்துக்கிறேன், அப்புறம் நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு நான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு மெடிடேட் பண்றதுக்கு யாமி உள்ள போயிடுறா. இங்க நம்ம ஷாஷாக்கு நிறைய டவுட் வருது. சென்னை கிட்ட எனக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு கேட்க, ஒன்ன மாதிரி பொண்ணுக்கு யார் எதிரிங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்றான். சரி வந்து எனக்கு யார பிடிக்காதுன்னு கேட்க, அப்பெல்லாம் இல்லையே, உனக்கு எல்லாரையும் பிடிக்கும்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். அப்ப எனக்கு யார ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்க, சென்னை அவனை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்திட்டே இருந்தா. இன்னொரு பக்கம் பாவம் யுவான், ஷாஷா என்ன ஆனான்னு தெரியல, அழிஞ்சு போயிட்டா போலன்னு சொல்லிட்டு அவளோட ஊஞ்சல் இருக்குல்ல அது பக்கத்துல உட்காந்துட்டு, நீ எங்க தான் போன, நான் எப்படி உன்னை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனோட பவர் வருது. ஷாஷா எங்க இருக்காங்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பயங்கரமா யுவான் ஹாப்பி ஆயிடுறான். இங்க பார்த்தா ஷாஷா அந்த சொர்க்கத்திலேயே சண்டை பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. யாமியோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறா. எங்க முடிஞ்சா என்ன சண்டை போட்டு ஜெயிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா கேட்டுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் அவ நக்கலா பேசுறத பாத்துட்டு அவ ரூம்குள்ள போறா. அதுக்கு முன்னாடியே யுவான் ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சு போயிருக்கான். போயிட்டு அவ மேல ஒரு மந்திரத்தை போட்டு விட்டுறான். நான் தான் தப்புன்னு இந்த யாமியோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவ கணத்துல அவளே அடிச்சுக்கிறா. இந்த விஷயம் வெளியே தெரியுது. மத்த ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ டீமன் பவர் உள்ள வந்துருச்சு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னென்னவோ நடக்குது. ஷாஷாவோட ரூம் கிட்ட போயிட்டு அந்த டீமன் பவர் மறைஞ்சிருச்சுன்னு சொல்ல, சென்னு சொல்றான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நேரா கிளம்பிட்டு இருக்கான். இங்க ஷாஷா அவ ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம யுவான் பக்கத்துல போயிடுறான். ஷாஷா வேகமா வந்துட்டு நீ யாருன்னு கேட்க, அவளுக்கு எல்லாமே மறந்து போயிருச்சு போலன்னு சொல்லிட்டு யுவான் இப்பதான் கண்டுபிடிக்கிறான். இங்க வெளியே எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. டீமன் ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான், பார்த்து பத்திரமா இருங்கன்னு. நீதான் டீமனா அப்படின்னு ஷாஷா கேக்குறா. ஆமா நான் தான் சொல்லிட்டு ஷாஷாவை அவன் கட்டி பிடிச்சுக்கிறான். எதுக்குடா என்ன கட்டி பிடிக்கிற, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டு இருக்கு. அப்புறம் இல்லாம அந்த பொண்ணை எதுக்கு நீ வந்து அடிக்க வச்ச, ஏன் மாறி மாறி அடிச்சுக்கிறா அப்படின்னு ஷாஷா கேக்குறா. ஏன்னா அவ ஒன்ன தொந்தரவு பண்ணால, அதனாலதான் அவளை அடிக்க வச்சேன்னு சொல்ல, அப்ப நீயும் நானும் தெரிஞ்சவங்களா அப்படின்னு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. என்னடா செல்லம், என்னையே மறந்துட்டியா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா செல்லம், நான் தான் யுவான் உன்னோட புருஷன் சொல்லிட்டு ஷாஷாவை வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான்.
ஷாஷா பாத்துட்டு இருக்கா. நிஜமாவே வா, என் ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப சென்னு வந்துட்டு ஷாஷா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லலன்னு கேட்க, நேரா நம்ம ஷாஷா யுவானை கூட்டு போய் ரூம்ல ஒளிய வச்சுட்டு, மாஸ்டர் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, எனக்கு தூக்கமா வருதுன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து அமுச்சு வைக்கிறா. சென்னும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா யுவான் வேகமா பக்கத்துல வரான். ஷாஷாவை கட்டி புடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சரி ஷாஷா, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க, நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு நான் உன் புருஷன் தேடி கண்டுபிடிச்சு வருவல, அப்போ உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். ஷாஷாக்கு அடுத்த நாள் ஒரு சண்டை போட்டி இருக்கு. மறுபடியும் அந்த பொண்ணு வந்துடுறா வெக்கமே இல்லாம. சண்டை போட்டு பாக்கலாமா அப்படின்னு யாமியோட அசிஸ்டன்ட். ஷாஷாவும் சண்டை போட்டுட்டு இருக்கா, ஜெயிக்க வேற செஞ்சுட்றா. ஆனா உள்ள இருந்து தவம் பண்ணாலும் யாமிக்கு இது தெரியுது. நான் விடுறேனா பாரு, நான் வராம இருக்கலாம், ஆனா என் பவர் வரும்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஒரு நல்ல நெகட்டிவ் பவர் எடுத்து கொடுத்து விட, அந்த பொண்ணு ஷாஷா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஷாஷா ரொம்ப மோசமா தோத்து போயிடுறா. அடியெல்லாம் பட்டுருது. ஷாஷா வீக் ஆயிட்டு ரூம்குள்ள இருக்கும்போது சென்னு பாக்க வரான். என்ன பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே, உங்க ஸ்டூடெண்ட்டுங்கிறத காட்டுற மாதிரி நான் கொஞ்சம் கூட எதுவும் பண்ணாம தோத்து போயிட்டேன்னு சொல்ல, நீ வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு தூரம் முன்னேறிட்ட. இது பாரு, இது பேரு ஆத்மா பழம்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரெங்தனா நிறைய சாப்பிடுவாங்க, நீயும் இதை சாப்பிடுன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஷாஷா அதை பல்ல காட்டிட்டே வாங்கிக்கிறா. அடுத்து ஷாஷா மாஸ்டர் வெளியே போனதுக்கு அப்புறமா ரூம் கதவை லாக் பண்ணிருக்க, நம்ம யுவானங்க மறுபடியும் வந்துடுறான். அவனை பார்த்ததும் வேகமா கிஸ் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு ஷாஷா வாயை மூடிக்கிறா. யுவானும் கண்டுபிடிச்சிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுற போல, நான் மாட்டக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வேலை பண்ணிட்டு இருக்க. ஷாஷா, உன்னை கூட்டு போய் ஒரு விஷயத்த காட்டணும், என் கூட வா அப்படின்னு யுவான் அவளை கூட்டு போறான். பார்த்தா அங்க யாமியும் வெளியே வந்துட்டு இருக்கா. சென்னு கூட பெரியவர் கூட பேசிட்டு இருக்காங்க 3 பேரும். ஷாஷா அங்க இருக்க கூடாது, அவ ஒரு டீமன் பவர், அவங்க இல்லாம இருக்கிறதா நமக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்ல, என்னது நான் டீமனா அப்படிங்கிற மாதிரி ஷாஷா யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என் பவர் அமிச்சேன், இல்லனா ஷாஷாவால கண்டிப்பா அந்த வேலைக்கார பொண்ண ஈஸியா தோக்கடிக்க முடிஞ்சிருக்கும்னு சொல்ல, ஷாஷா பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கா. என்னை ஏமாத்திதான் அவ ஜெயிச்சுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யுவான் பாக்குறான். ஏமாத்திட்டா, நம்ம என்ன போய் இவ்வளவு பழி வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷாஷா மின்னல் வேகத்துல கிளம்புறவ, அந்த பொண்ணு அங்க அப்படியே பயந்துட்டு என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு ஷாஷாவை மிரட்ட ஆரம்பிச்சுட்டு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கா. யுவான் பாக்குறான். அவ குரல் வெளியே கேட்காத மாதிரி ஒரு மந்திர கட்ட போட்டுடுறான். ஷாஷா நல்லா மிதி மிதின்னு சொல்லிட்டு அந்த யாமியோட அசிஸ்டன்ட்ட மிதிச்சு தள்ளிட்டு இருக்கா. என்னமா அடிக்கிறா, என் கேர்ள் ஃப்ரெண்டுனா சும்மாவான்னு சொல்லிட்டு யுவான் யோசனை பண்ணிட்டு இருக்கான். எங்க ஷாஷா வீடெல்லாம் கூட்டிட்டு இருக்கும் போது மறுபடியும் இந்த யாமியோட அசிஸ்டன்ட் உடம்புல வலியோட வந்துடுறா. எங்க பாரு, நீங்க இருக்கிற டீமன்ஸ்க்கெல்லாம் ஜெயில இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு வைக்க வேண்டியது ஓன் வேலை, போய் வையன்னு சொல்ல, ஷாஷா நான் வைக்கிறேன், ஆனா நீ ஓவரா பேசாதன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டுடுறா. சாப்பாடு வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. டீமன் எனர்ஜி இங்க ரொம்ப ஹெவியா இருக்கு நம்ம பாத்துட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஒரு பெரிய பாம்பு சக்தி வருது. அது இவள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவ பயந்து போயிட்டு இருக்க. கரெக்டா அந்த பக்கமா நம்ம யுவான் வந்துடுறான். அப்படியே நேரா அங்க வந்து அவளை காப்பாத்தி கூட்டு போய் ஓரமா உட்கார வச்சுட்டு, என்ன ஆச்சு உனக்கு, நான் தான் உனக்கு இருக்கேன்ல, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், எதை பத்தி நீ பயப்பட வேணாம், நீ இந்த சென்னெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் கூட கடைசி வரைய வருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா அவர் தானே என் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றா. அவன் வருவான்னு நினைக்கிறியா, உன் கூட எப்பயும் கடைசி வரைய நான் தான் வருவேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு யுவான் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஷாஷா மறுபடியும் திரும்ப வரத பாத்துட்டு என்ன அடியே படாம திரும்ப வரான்னு சொல்லிட்டு அந்த யாமியோட அசிஸ்டன்ட் யோசிக்கிறா. ஷாஷா சாப்பாடு போட்டேன், அதுக்கு ஒண்ணு பத்தல, நீயும் கூடவான்னு சொல்லிட்டு இவளை கூட்டு போய் அந்த இடத்துல தள்ளி விட்டு வந்துடுறா. ஷாஷா அடுத்து நிறைய ஒயினா குடிச்சிட்டு ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் மறுபடியும் யுவான் ஞாபகம் தான் வருது. எங்க சென்னுவும் கூட இருப்பான் நான் நினைக்கிறேன், கண்டிப்பா இருக்க மாட்டான்னு. ஆனா ஷாஷா ஏஞ்சதுல இருந்து தாங்கிட்ட நல்லா நடந்துக்கிற ஒரே ஆளு மாஸ்டர் தான். நான் எப்படி அவரை விட்டுட்டு வேற யாரையாவது திரும்பி பாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. சென்னங்க வரான், பக்கத்துல உட்கார்றான். என் மாஸ்டர், நான் உங்க மேல வந்துட்டு பாசம் வைக்கலாமா, பிரியம் வைக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் மேலேயே போதையில மயங்கி விழுந்துற. சென்னுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு. இப்ப கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். நேரா அவளை கூட்டு போயிட்டு உள்ள ரூம்ல படுக்க வச்சுட்டு, என் மேல எப்பயும் பாசத்தோட தான் இருப்பா அப்படின்னு அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ யாமி அங்க வந்துடுறா. இங்க பாரு, நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கியான்னு கேட்க, ஏன் நான் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ யார நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாமி கத்த ஆரம்பிக்க, அவ டீமன் ஆகுறதுக்கு முன்னாடி ஷீயு தேவதை, அது உனக்கு மறந்து போயிருச்சா அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் யுவான் காதுல வாங்கிட்டு இருக்கான். இது ஷீயு தேவதையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா தான் இந்த சென்னு கிட்ட, இந்த உலகமெல்லாம் பூத்து குலுங்குற மாதிரி மறுபடியும் வளமானதுக்கு அப்புறமா இந்த உலகத்தை எனக்காக நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மலையோட உச்சியில இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டுருக்கா. அப்பெல்லாம் அந்த சென்னு பாடி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்திருக்கு. அவன் போர் நடந்திருக்கும் போல பெருசா. அத பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நான் இந்த பொண்ணுதான், இந்த ஷீயு தேவதை தான் என்ன காப்பாத்தின பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யுவான் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவளை இந்த மாதிரி டீமன் பிரிவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும், உன் சாபம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த யாமி இருக்கால, சென்னோட கைய பாத்துட்டு இருக்கா. அவன் கையில எந்த ஆபத்தும் இல்ல, சரியா போயிருச்சா அப்படின்னு கேட்க, ஆமா, ஏன்னா அந்த ஷாஷா ஷியூ கிடையாது,
வேற ஒரு பொண்ணுன்னு போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி உள்ள வந்துடுறான். சென்னு உள்ள வந்து கைய பார்த்தா கையெல்லாம் அப்படியே நெருப்பா கொதிக்குது. இந்த தடவை எப்படியாவது நான் ஷாஷாவை காப்பாத்திடணும், அவளை போன தடவை மாதிரி ஏமாத்த கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஷாஷா நல்லா தூங்கி எந்திரிச்சு கண்ணு முழிச்சு பாக்குறா. வெளியே வந்தா யாமி நின்னுட்டு இருக்கா. என்னடி ரொம்ப பல்ல காட்டிட்டு இருக்க, இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு ஷாஷாவை அட்டாக் பண்ணிட்டு, ஏன் சொல்லு, நான் சென்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், கல்யாணம் பண்ணிட்டா நான் உன் மாஸ்டரோட பொண்டாட்டி ஆயிருவேன், உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, மாஸ்டர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஷாஷா வேகமா வெளியே திரும்பிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஆப்போசிட்ல சென்னு வரான். ஷாஷா, எதுக்கு அப்பாவிங்களெல்லாம் அட்டாக் பண்ணிருக்க, மரியாதையா பிஹேவ் பண்ண தெரியாதா, நீயே போய் தண்டனைய வாங்கிக்கோன்னு சென்னு முதல் முறையா ஷாஷாட்ட கத்த ஆரம்பிக்கிறான். ஷாஷா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. நேரா அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சென்னு கிட்ட ஏற்கனவே இந்த பொண்ணு யாமி இருக்கால, ஷாஷாவோட கோர் என்கிட்ட தான் இருக்கு, அதை மட்டும் நான் நினைச்சேன்னா எப்ப வேணா அழிச்சிருவேன், அதை நான் அழிக்க கூடாதுன்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா ஷாஷா கிட்ட என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஹார்ஷா பேசணும், அவளை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் சென்னு இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ஷாஷா தனியா சோகமா வந்து உட்காந்துட்டு இருக்கா. யுவான் அங்க வந்துடுறான். இவங்களுக்குலாம் இந்த சொர்க்கத்தை சேர்ந்தவங்கலாம் இந்த மாதிரிலாம் நார்மல், அவங்கெல்லாம் நீ கண்டுக்காத, புரியுதா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஷாஷா ஆனா ரொம்ப சோகத்திலே இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே அவனுக்கு புரியுது. மறுபடியும் ஷாஷா ரொம்ப நொந்து போயிட்டு தண்டனெல்லாம் அனுபவிச்சுட்டு உள்ள போயிட்டு இருக்க சென்னு பாக்குறான். மயங்கி விழ போறவள தாங்கி புடிச்சுக்கிறான். அவளை பிடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அவ கோரை நான் இப்பவே அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு கோரை கையில எடுத்துட்டு இந்த யாமி ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, அவளுக்கு உடம்பு முடியல, ஓவரா பண்ணாத அப்படின்னு நம்ம சென்னு கத்திட்டு இருக்கான். ஆனா கரெக்டா அவ கையில இருக்கிற கோரை அந்த பக்கம் யுவான் வந்து அதை அவன் கையில எடுத்துக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்னு கத்த ஆரம்பிக்க, ஷாஷாவுக்கு அவ யாருங்கிறத புரிய வைக்க போறேன், அவ வாழ்க்கைய அவளுக்கு திரும்ப கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம யுவான் இருக்கானே அந்த கோரை அவளோட உடம்புக்குள்ள அப்படியே வைக்க, ஷாஷா ஒட்டுமொத்தமா மறுபடியும் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருது அவளுக்கு. அவ அரக்க தலைவியா இருந்தப்பையும் சரி, அதுக்கப்புறமா இப்ப ஞாபகம் இல்லாம சுத்திட்டு இருக்கால, அதுல இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருது. நம்ம தலைவி வந்துட்டாங்கன்னு அரக்க உலகத்துல கூட குதூகலமா போயிட்டு இருக்கு. ஷாஷா இறங்கி வந்துடுறா. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஷாஷா, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். நீ இதுவரை என்ன பாத்துக்கிட்டல, அதுவே ரொம்ப சந்தோஷம், இதுக்கும் மேல நீ தேவையில்லாம என்கிட்ட கருணையை காட்டுறேன்னு பக்கத்துல வந்துட்டு இருக்க தேவையில்ல, நான் என்ன உன் பொண்டாட்டியா, நீ ரொம்ப ஓவரா கருணையை காட்டுறதுக்கு, இன்னைக்கு இந்த யாமிய கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவை கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல அவளை ஒண்ணும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்னு வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். கொல்லு ஷாஷா அப்படின்னு பக்கத்துல இருந்துட்டு யுவான் வேற ஏத்தி விட்டுட்டு இருக்க, அதோட பேக் ஃபயர் உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, ஷாஷா அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சென்னுக்கு ஓங்கி பலார்னு ஒரு அரை ஒண்ணு விட்டுறா ஷாஷா. இத்தனை நாள் மாஸ்டர்னு கூட கூட்டிட்டு சுத்தின அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கவலைப்படுற, என்னை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஏதோ ஒரு பிளாஷ்பேக்க பத்தி இவன் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். யோசிச்சு பார்த்து கண்ணுல கண்ணீரோட நின்னுட்டு இருக்க. இதுக்கும் மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, போனா போதுன்னு சொல்லிட்டு நீ கெஞ்சி கேக்குறிய அவ்வளவு உயிரோட விடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷாஷா யுவானை கூட்டிட்டு கிளம்பிடுறா. இங்க சென்னு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். யாமி பக்கத்துல வந்தா கூட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். யாமிக்கே அதனால அப்செட்டா இருக்கு. ஷாஷா ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு மாஸ்டர் மாஸ்டர்னு எவ்வளவு பாசமா பேசிட்டு இருந்தா அத பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. சென்னை லைட்டா மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு பக்கத்துல நம்ம யுவான் வந்துட்டு, அவனை மிஸ் பண்ணாத, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன், என்ன பத்தி யோசிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவ்வளவு பக்கத்துல எடுத்துட்டு இருக்கான். ஷாஷா, நான் அரக்க தலைவி, யாரையும் மிஸ் பண்ற தகுதியோ இல்ல அதுக்கான வாய்ப்போ எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு மயங்கி யுவான் மேலேயே விழுந்துடுறா. யுவான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா ஃபுல்லா பவர் கொடுத்துட்டு பவர்லாம் போனதுக்கு அப்புறமா அவன் மயங்கி விழுந்துடுறான் ஷாஷா மேல. யுவான் எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு ஷாஷா கூப்பிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துருப்பா போல ஷாஷா. யுவான் எந்திரிக்கிறான். எனக்காக பவரை கொடுத்துட்டு நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ற, இந்த மருந்த குடி புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா அங்கிருந்து கிளம்புறா. யுவான் அவ என்ன மருந்து கொடுத்தாலும் அதெல்லாம் குடிச்சிட்டு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மருந்து குடிச்சிட்டு யுவான் திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி நெஞ்சு புடிச்சு நிக்க ஆரம்பிக்க ஷாஷா வேகமா ஓடி வரா. ஏன்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, இல்ல ஒரு மாதிரி இருந்தது, உன்னை பார்த்ததும் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு யுவான் பயங்கரமா ஷாஷாட்ட அவளை கட்டி புடிச்சிட்டு கல்ல போட ஆரம்பிக்கிறான். ஷாஷா பாக்குறா, வர உனக்கு திமிரு கொஞ்சம் ஓவராவே ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கல்ல போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சமா கொஞ்சிட்டு இருக்கா. கரெக்டா ஆளுங்க வந்து சொர்க்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்குன்னு கொடுக்க அத ஷாஷாவை வாங்க விடாம யுவான் வேகமா வாங்குறான். அதுல சென்னுக்கும் யாமிக்கும் கல்யாணம், அதுக்கு இன்வைட் பண்ணி அதுல போட்டிருக்கு. என்னது கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு யுவான் கடுப்பாயிட்டு இருக்க. என்னது அவருக்கு கல்யாணமா? சென்னு மேல எனக்கு இருக்கிறது காதல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஏதோ ஒரு ஸ்டூடெண்டா இருந்தப்போ முட்டாள்தனமா ஏதோ யோசிச்சிருக்கேன். ஆனா சென்னு ரொம்ப நல்ல பையன், ஆனா அந்த யாமி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, இந்த 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இந்த தகவல் போயிருச்சு, ஷாஷா கல்யாணத்துக்கு கிளம்பி வரா அப்படிங்கிற மாதிரி தகவல் யாமிக்கு போய் சேருது. கல்யாணமே ஏற்பாடே ஆகல போல.
ஷாஷாவை மறுபடியும் மாட்ட வைக்கிறதுக்காக யாமி தான் இந்த ஐடியா போட்டிருக்கா. இந்த தடவை கண்டிப்பா உன்னால உயிரோட திரும்ப போக முடியாதுன்னு யாமி சொல்லிட்டு இருக்க. ஷாஷா கூட யுவானும் வந்திருக்கான். 2 பேரும் எந்த இடத்துல ஷாஷாக்கு மந்திர கட்டு போட்டாங்களோ அங்க வந்து நின்னுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு யாமி அவ கூட இன்னும் நிறைய ஹை பவர் இருக்கிற ஆளுங்கெல்லாம் சுத்தி வந்து நிக்கிறாங்க. ஷாஷா பாத்துட்டு உன்னை எனக்கு சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு யாமி கத்த ஆரம்பிக்கிறா. யுவான் பாக்குறான், நான் இருக்கும்போது அவள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி பவர் கையில வச்சு நின்னுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய மின்னல் சக்தி வந்து அங்க தாக்க ஆரம்பிக்குது. யாமி போட்டு டிராப்பால ஆக்டிவேட் ஆயிட்டு ஷாஷாவை தாக்க விடாம யுவான் போய் தடுத்து நிறுத்துறான். ஷாஷா பாக்குறா, என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னால அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இறந்து போயிருவேன்னு சொல்ல. ஆனா ஷாஷா, அன்னைக்கு அடிப்பட்டத்துல ஆல்ரெடி நீ வீக் ஆயிருக்க, உன்னால அதை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுறான். இன்னைக்கு என்னைக்காவது உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா கண்ணு முன்னாடியே யுவானுக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்க. யுவான்னு சொல்லிட்டு ஷாஷா பக்கத்துல மறுபடியும் ஓடி வந்து அழ ஆரம்பிக்கிறா. ஆனா யுவானுக்கு ரொம்ப ஓவரா அடிபட்டுருது. அவனையே கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனோட உண்மையான அந்த பவர் இருக்கும்ல, அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளவு சீக்கிரம் அது ஆக்டிவேட் ஆக கூடாதான், ஆனா அடி வாங்கினதுல அது பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிடுது. யுவானோட உண்மையான உருவம் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. யுவான் ஒரு பெரிய டிராகன். அந்த டிராகனா மாதிரி அவன் பாட்டுக்கு பறந்துட்டு இருக்க. ஷாஷா யோசிக்கிறா, அவன் ஒரு டீமனும் இல்ல, அவன் சொர்க்கத்து ஆளும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது யுவான் ரெண்டுமே இல்ல, அவன் ஒரு மேஜிக்கல் பீஸ்ட், அவன் ஒரு டிராகன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு யுவான் அழுதுட்டு இருக்கா. கரெக்டா அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கால இந்த யாமி. அவனுக்கு இன்னும் உடம்பு முழுசாவே சரியாகல. ஆனா அதுக்குள்ள அந்த பவரை தாங்க முடியாம உன்னை காப்பாத்துறதுக்காக அடி வாங்கிட்டு அவன் ஒரிஜினல் உருவத்தை காட்டிட்டான். அவனால பொழைக்க முடியாது, சீக்கிரமா சாக போறான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே ரொம்ப அடி வாங்கிட்டு வேகமா யுவான் கீழே விழுந்துட்டு இருக்கான். ஷாஷா போய் அவனை தாங்கி புடிச்சிட்டு இருக்கா. உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவ்வளவுதான், நம்ம யுவான் உடம்புல இருந்து அவனோட உயிர் கிளம்ப ஆரம்பிக்குது வெளிய. ஷாஷா பாக்குறா, சத்தியமா உனக்கு ஒண்ணு ஆகுறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு அவளை கட்டி புடிச்சிட்டு உடம்புல இருக்கிற எல்லா பவரையும் ஒரு நெருப்பா மாத்திட்டு இருக்கா. இத யாமி பாத்துட்டு 2 பேரும் மறுபடியும் பூமியில பிறந்து மனுஷங்களா வளர்ந்து அவங்க பாதைய மறுபடியும் தேர்ந்தெடுக்க போறாங்களா? சத்தியமா நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் அவளை அட்டாக் பண்றதுக்கு யாமி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சென்னு வந்துடுறான். அவங்கள ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு யாமி அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டுட்டு சென்னு அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா அதுக்குள்ள ஷாஷாவும் யுவானும் பூமியில அப்படியே வாழ்றதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. சரியா ஒரே நேரத்துல 2 லேடிஸ்க்கு பிரசவ வலி வந்துட்டு இருக்கு. ஒரு லேடி வீட்ல இருக்கா, இன்னொரு லேடி வண்டியில போயிட்டு இருக்கும் போது 2 பேருக்கும் ஒரே நேரத்துல குழந்தை பிறக்குது. அந்த வண்டியில போகும்போது குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தைய இந்த யாமி இருக்காளே, அவ இந்த உலகத்துக்கு வந்திருக்கா. இந்த உலகத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜியா மாதிரி வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கா. அந்த குழந்தை தான் யுவானா. அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இது யுவான், இன்னையில இருந்து என்னோட அடிமைகள்ல ஒண்ணுன்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷாஷாவும் வளர்றா. ஷாஷா பிறந்தப்பவே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்களாம். இவளை வளர்த்ததுல அங்க இருக்கிற பறவைங்க, குட்டி குட்டி அனிமல்ஸ் தான் வளர்த்துதான். ஷாஷா பட்டர்ஃப்ளை கூட விளையாடிட்டு இருக்கா. அந்த பக்கமா போற சில பொண்ணுங்கெல்லாம், இந்த பொண்ணு பிறந்ததுமே அம்மாவையும் அப்பாவையும் முழுங்கிட்டா தெரியுமா, அதுக்கப்புறமா இங்க இருக்கிற அனிமல்ஸ் தான் இவளை வளர்க்குது. அந்த மாதிரி ஏதோ வியர்டான ஆளு. இவளை பாக்குறதே பாவம் நினைக்கிறேன். இங்க இருந்து போயிலாம் 4 ஆளுக்கு ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யுவான் பயங்கர கொடூரமா வளர்க்கப்படுறான். அவன் இருக்கிற ஒரு இடத்துல அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையே யாராவது தங்க மாறி மாறி அடிச்சு கொண்டுட்டு யாரு ஃபைனலா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் உயிரே பொழைக்க முடியுமா. அந்த மாதிரி அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனை நான் கொல்ல கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த பையன் கையாலே செத்துடலான்னு சொல்லிட்டு ஃபைனல் சண்டை அப்ப யுவான் கையில இருக்கிற வாழை கீழே போட்டுடுறான். ஆனா அந்த பக்கத்துல ஃப்ரெண்ட் வரான்ல, அவன் வாழை கீழே போடாம அதை அவன் கையில இருந்து திருப்பி அவனோட வயித்திலேயே குத்திட்டு, இங்க பாருடா, இங்க மலை மேல ஒரு பீஃப் கடை இருக்கும், அங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பீஃப்னு சொல்லுவாங்க, அதை நீ எனக்கு பதிலா போய் சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு யுவான் கண்ணு முன்னாடியே உயிரை விட்டுடுறான். யுவான் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த யாமி சிரிக்கிறா. சரி ஜெயிச்சிட்டடா, நீ என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட், இப்ப நீ ஜெயிக்க வேற செஞ்சுட்டியா, உனக்கு நான் முக்கியமான டாஸ்க் ஒண்ணு கொடுக்க போறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா யாமி கூட சேர்ந்து கிராமத்துல இருக்கிற 3-4 பொண்ணுங்களை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு கடத்தினவங்களை பார்த்து பயப்படுறதா இல்ல யாமி மாதிரி ஒரு கிரியேச்சரை பார்த்து பயப்படுறதான்னு தெரியாம நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களை கொல்றதுக்கு ஆள் வர கரெக்டா யுவான் அப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த ஆளுங்களை கொண்டுட்டு நேரா யுவான் உள்ள போறான். கரெக்டா ஷாஷா உள்ள இருந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யுவான் ஓடி வந்துடுறான். இங்க பக்கத்துல வராதன்னு சொல்லிட்டு ஷாஷா கையில கத்தி எடுத்து காட்டிட்டு இருக்க. அங்க இருக்க பின்னாடி இருக்க டோரை ஓபன் பண்ணி விட்டு எல்லா பொண்ணுங்களையும் யுவான் தப்பிக்க வைக்கிறான். ஷாஷா வெளியே ஓடுறா. ஆனா நல்ல பையனா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டே தான் ஓடிட்டு இருக்கா. அப்போ யாமி கிட்ட அவன் உங்களுக்கு ஏமாத்திட மாட்டானான்னு ஆளுங்க கேட்க, அவனுக்கு பாதி உயிர் தான் இப்ப அவன் கையில இருக்கு, மீதி உயிர் வேணும்னா அவன் செஞ்ச டாஸ்க முடிச்சிட்டு என்கிட்ட வந்து மாத்து மருந்து வாங்கணும், அப்பதான் அவனோட உயிர் தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி யுவானுக்கு அந்த மாத்து மருந்து இல்லாம பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. வாயில இருந்து ரத்தமா துப்பிட்டு இருக்கான். டாஸ்க முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு
ஆனா ஓடின ஷாஷா திரும்பி வரா. யுவான் அங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறத பாக்குறா. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கட்டில்ல படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. யுவானுக்கு கனவுல கூட அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. ஷாஷாவை கொல்லணுங்கிறது தான் அவனோட டாஸ்கே. இவன் கையாலேயே ஷாஷாவை கொன்னு இந்த காதல் கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் யாமியோட ஐடியாவே. ஆனா யுவானுக்கு அந்த மனசு இல்லாம இவள பார்த்தது ஏதோ புடிச்சிருச்சு போல, பூர்வ ஜென்மம் பந்தம் இருக்கனால. அதனால அவன் கொல்லாம இருந்துட்டு இருக்க. ஷாஷா ஓடி வந்துட்டு அவன் பக்கத்துலயே உட்காந்து பாத்துட்டு இருக்கா. யுவான் நல்லா தூங்குறத பாத்துட்டு பக்கத்துலயே உட்காந்து தூங்கியும் போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா யுவான் எந்திரிக்கிறான். ஷாஷா தூங்குறத பார்த்து பக்கத்துல கையை கொண்டு வரான். லைட்டா கழுத்தை நெரிக்கலாங்கிற ஐடியா கூட அவனுக்கு இருக்கு, ரொம்ப வலி தாங்க முடியலன்னு. ஆனா ஷாஷா ஏஞ்சிட்டு, ஏய் உனக்கு உடம்பு ஃபீவர் சரியா போயிடுச்சுடா, ஆனா லைட்டா மருந்து சாப்பிட்டாதான் நல்லது, இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு கையில மருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அது வேகமா யுவான் வாங்கி குடிச்சிட்டு, என்னை எதுக்கு காப்பாத்துனன்னு கேட்க, நீ ஒரு தடவை என்ன காப்பாத்துன, நான் ஒரு தடவை உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. சென்னு சொர்க்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். இந்த 2 பேரும் மனுஷ வாழ்க்கையிலயும் ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கும் மேல அவங்க விதிய அவங்களே காப்பாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா யுவானுக்கு ஒரு பீஃப் கொண்டு வந்து, மலை மேல இருந்து பீஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன், செம்ம டேஸ்டா இருக்கும்டா, சாப்பிட்டு பாருன்னு சொல்ல யுவானுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருது. அவன் உயிரோட இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஃபீல் ஆயிடுறான். இதை எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். ஷாஷாவோட வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவ ஹாப்பியா வாழ்றத கூட சேர்ந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா இங்க யாமி அங்க என்ன ஆனான்னு பாரு, மிஷனை முடிச்சானா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஆளுங்களை விட்டு அனுப்பிட்டு இருக்கா. யுவான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். நான் கொல்ல வேண்டிய ஆளு ஷாஷா தான், அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா மறுபடியும் ஷாஷா அங்க ஓடி வந்துட்டு இருக்கா. என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, உன்னை தேடிட்டு நிறைய ஆளுங்க இங்க வந்திருக்காங்க, இங்க ஓடி போயிடலான்னு கூப்பிடுறா. யுவானுக்கு தெரியுது ஏன் ஷாஷாவை தேடி இங்க வந்திருக்காங்கன்னா, யுவான் ஷாஷாவை கொன்னுட்டானா இல்லையான்னு பாக்குறதுக்காக யாமியோட ஆளுங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இங்க பாரு, நான் உங்களை ஓடி போயிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீ பின்னால வழியா ஓடி போயிருன்னு சொல்லிட்டு ஷாஷா பாவமா குடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. 3 பேர் அப்பல வில்லும் அம்புமா வச்சு துரத்தி வந்துட்டு இருக்காங்க. யுவான் தூரமா இருந்ததை பாக்குறான். மின்னல் வேகத்துல போயிட்டு ஷாஷாவை அப்படியே கட்டி புடிச்சிட்டு அந்த 3 பேரையும் அங்கேயே அட்டாக் பண்ணி மயக்கம் போட வைக்கிறான். எதுக்குடா நீ திரும்பி வந்தன்னு சொல்லிட்டு ஷாஷா கேக்குறா. எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக, நீ ரொம்ப நல்ல பையன்டா அப்படின்னு ஷாஷா கூடவே போயிட்டு வைன் குடிச்சிட்டு இருக்கா. டேய் நான்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருப்பேன் தெரியுமா, இந்த மலையில எனக்கு தெரியாத இடமா, சின்ன வயசுல இருந்தே நான் இங்கதான் வளர்ந்தேன்னு சொல்ல, நீ இருந்தாலும் யாருக்காகவும் உயிரை பணையம் வைக்க கூடாது, எனக்காக கூடன்னு யுவான் சொல்றான். நீ ஹேண்ட்ஸமா இருக்கடான்னு சொல்லிட்டு அப்படியே போதையில மயங்கியே விழுந்துடுறா ஷாஷா. அவளை கூட்டு வந்து உள்ள படுக்க வச்சுட்டு போத்தியெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு போய் நெத்தியில ஒரு கிஸ் பண்ணிட்டு, அந்த வேலையை முடிச்சுதான் ஆகணும், ஆனா ஒன்ன கொல்ல முடியாது, அதனால அந்த பக்கமா போய் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யுவான் அங்க இருந்து கிளம்புறான். யுவான் நேரா யாமி கிட்ட வரவும் யாமி அவனை போட்டு கொடுமைப்படுத்துறா. அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. யுவான் ஆனா நான் கொல்ல முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்கான். ஷாஷாவும் திரும்பி எந்திரிக்கிறா. கிட்டத்தட்ட நைட்டு யுவானுக்கு ப்ரப்போஸே பண்ணிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்கா. யுவான் எங்கன்னு தேடிட்டு பக்கத்துல இருக்க பறவையை கூப்பிட்டு, யுவான் இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொல்ல அந்த பறவை வழி காட்ட ஆரம்பிக்குது. ஷாஷா நேரா உள்ள போயிடுறா. அந்த இடத்துல யாமி இருக்கா. உனக்காக தான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஷாஷாவை எல்லா பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு வரா. ஷாஷா கண்ணை மூடிக்கிறா. என்ன வலிக்கவே இல்லைன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒட்டுமொத்த பவரையும் நம்ம யுவான் வாங்கி இருந்திருக்கான். யுவானால சுத்தமா முடியாம, உன்னை கடைசியா ஒரு தடவை காப்பாத்திட்டேன், இதுக்கும் மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே மயங்கி விழ, யுவான் கண்ணு முன்னாடியே கீழே விழுறத பாத்துட்டு ஷாஷாக்கு போன ஜென்மத்தோட அவளோட உண்மையான வாழ்க்கை ஒட்டு மொத்தமா ஞாபகம் வந்துருது. யுவான் கவலைப்படாத, தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் உயிரே இருக்க கூடாது, உன்னை நான் எப்பவோ கொண்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஷாஷா அவ ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணிட்டு யாமிய அங்கேயே கொண்டு போட்டுட்டு இருக்கா. கரெக்டா அவ கொண்டு போட்டுட்டு நம்ம யுவானுக்கு மூச்சு இருக்கா அப்படின்னு பார்த்தா மூச்சு இருக்கு. ஷாஷா நேரா யுவான் பக்கத்துல போயிட்டு, நம்ம 2 பேரையும் இனிமே யாருமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடயே அமைதியா படுத்துட்டு ரெஸ்ட், அப்புறமா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இந்த கியூட்டான சீனோட தான் இந்த சீரீஸ், இந்த மூவி ஒரு முடிவுக்கு வருது. இது ரொம்ப சின்ன சீரியஸா இருந்தாலும் ரொம்ப ஒரு அழகான மூவியா இருந்ததுல உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி சீரீஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இதே மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான மூவிஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. சோ பாத்துட்டே இருங்க. நம்ம சேனல்ல மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.